அதுக்கப்புறம் உட்காந்து எழுதி எழுதி தமிழ் கவிதை ஒரு நூலே வந்து எழுதி நான் வெளியிட்டேன். புக் ஃபேரில் 2014 சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தான் அதை வெளியிட்டார். காதல் கவிதை புத்தகம் அல்ல அப்படின்ட்டு ஒன்று பண்ணேன். அதில் எல்லாமே சோஷியல் இஷ்யூஸ் தான். ரோட்டில் குப்பை போடுறதுலேருந்து என்னென்னமோ ரேண்டம் திங்ஸ் பற்றிலாம் எழுதினேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 படம் எழுதினேன். பட்டு பெருசாக வந்து அது என்னென்னா, சில பேருக்கு வந்து பாடகனுக்கு எழுத வருமான்ற ஒரு கொஷின்லேயே இருப்பாங்க. அது கொடுத்து பார்க்கணுன்றது தோன்றதில்லை. அது ஏன் தெரியல. அதனால நான் அவங்களுடைய சந்தேகம் காரணமாகவே ஆதரிக்கிறது. சந்தேகம் அதுதான். ஆனால் சொல்லுவாங்க, ஐயோ என்னங்க ஒரு பல்லவி கொடுக்கறதுக்குள்ளே இப்படி வாலி சார் மாதிரி ஸ்பீடும் சந்தமும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எழுதுறீங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொடுத்ததில்லை, அவ்வளோதான். இன்னொரு வாலி வராமல் தடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நானே எழுதிப்பேன். நான் ஏதாவது என்னோடய யூடியூப் சேனல்ஸ்க்காக தான் பண்ணிப்பேன். அதுக்கெல்லாம் வந்து பக்தி பாடலாகட்டும், யோகாவை பற்றி ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதை நான் சேனலைஸ் பண்ணிக்கிட்டேன். பட் இப்போ கூட அப்புறம் இவர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இசையில் அவரே இயக்குனார் ஒரு படம், வானவில் வாழ்க்கை. அதில் 2 பாட்டு எழுதினேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி லிரிசிஸ்ட்டாக வந்து எனக்கு ஒரு பெருசாக டேக் ஆஃப் ஆகலை. இப்போ கூட நான் எழுதுறதுக்கு ரொம்ப ஆர்வம் தான். யாராவது யூஸ் பண்ணிக்க முடிஞ்சால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் பாடாதது எந்த அளவு வருத்தத்துக்கு ஆளாக்கி இருக்குங்களா? வருத்தத்துக்கான, ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் 15 இயர்ஸ் +1 படிக்கும்போது தான் ரோஜா படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவன் பயங்கர சினிமா எந்தூசியாஸ்ட்டு, சினிமாவுடைய அத்தனை புள்ளி விவரத்தையும் கையில் வச்சுருப்பான். பொழுதன்னைக்கும் அவனுக்கு அது நல்லா படிப்பான். பட் சினிமாவில் இவருடைய 150வது படம் என்னன்னு கேட்டால் சொல்லுவான். அந்த மாதிரி அவன் சத்யராஜ் சாரோட பெரிய ஃபேன். அவன் வாத்தியார் வீட்டு பிள்ளை 100வது படம் வருது, இந்த மாதிரிலாம் அது சொல்லுவான். ஸோ அவன் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு, மணிரத்னம் படம் வந்து ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு, அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் மியூசிக் போட்டிருக்காருன்ட்டான். அப்போ அவன் கேஆர் ரஹ்மான் சொல்ல வரல, அப்துல் ரஹ்மான். நான் சொன்னேன், சரி அப்போ கூகுள் கிடையாது, ஒன்றும் கிடையாது இல்லையா, அதாவது ஈவினிங் போய் தான் பார்க்க முடியும். ஸோ அப்துல் ரஹ்மான்றது கேமராமேன் ஒருத்தரோட பேர். அவர் வந்து இந்த சேகார வேலன்லாம் பண்ணியிருக்காரு. அதுவாக இருக்கும்டா, நீ வந்து இதை தப்பாக பார்த்துட்ட. தளபதியில் பார்த்தல சாங்ஸ் எல்லாம் எப்படி மியூசிக் டைரக்டர் எப்படி மாற்றுவாங்க, எப்படி எங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பட் எனக்கு மத்தியானம்லாம் இதுவே ஓடலை. இந்த பாட்டை கேட்டேன், அவனையும் ஆகுன்றான்.